2, 3, 4. Swagger lady on the floor. I'm always chicken trending. Cause my body love impressed. Holidays nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. சாய் விசித்ரா. அந்த படத்தில் இன்பம் பொங்கும் வெண்ணிலா யார் ஐடியா? இன்பம் பொங்கும் வெண்ணிலா நான் முதலே போட்டு வச்சுருந்தேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக என்னை பற்றியே இருக்கும். சூப்பர்மேன், ஸ்பைடர்மேன், பேட்மேன், ஈமேன் இவர்கள் வரிசையில் இப்போ தமிழன். தம்பி இந்த பாட்டை வந்து எப்படிப்பா நான் படத்தில் வைப்பேன் அப்படின்னு கேட்க, ஆனால் இது என்னோடய ஆல்பம் சாங்னா, இதை நான் அப்படி போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்ல அவர் கேட்டுட்டு சரி ஓகே கிரெடிட்ஸில் வைக்கலான்னு சொல்லிட்டு அந்த வரி எழும்பொழுது நீயே வந்துரு வீடியோலன்ட்டார். எனக்கு அது அன்றைக்கி அது ஒரு மிகப்பெரிய ரீச்சு எனக்கும் ஏன்னா என்ன தான் இன்டர்நெட்டில் நம்ம இது பண்ணும்போது அன்றைக்கி மெயின் ஸ்க்ரீன் வந்து திரைப்படங்கள் தான், சில்வர் ஸ்க்ரீன் தான். அப்படி சில்வர் ஸ்க்ரீனில் முதல் முறையாக நான் பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு மாதிரி பயங்கரமாக புல்லரிச்சிருச்சு. முதல் முறையாக என்ன நானே திரையில் பார்த்த அனுபவமும் அதுதான். பட் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நான் ஆல்ரெடி மியூசிக் வீடியோஸ்லாம் பண்ணுறதுனால கான்ஃபிடென்ட்டாக இறங்கி மியூசிக் வீடியோவில் இறங்கி ஜாலியாக பண்ணிட்டு எனக்கு தெரிஞ்சு பிருந்தா மாஸ்டர் தான் கொரியோ பண்ணாங்க. அக்கா நான் இப்படி பண்ணிக்கிறேன் அப்படி பண்ணுவேன் இது பண்ணுவேன்ட்டு விஷால் அண்ணாவும் வந்து அக்காமடேட்டிவாக ஓ உனக்கு நான் வந்து இவர் யாருன்னு இப்போ பண்ணுமா, ஆமாம் நான் அப்போ தானே நான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் பண்ணேன். அவரும் அதை யதார்த்தமாக ஓகேவா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணி ஸோ அப்படி ஒரு விஷயம் கிடச்சிது. அந்த ஐடியாவை வந்து இப்போ மியூசிக்காக அப்படியே இருந்துச்சு, அந்த பாட்டு அப்படியே இருந்துச்சு. அதாவது நடுவில் கொஞ்சம் ஆட் பண்ணேன். என்னென்னா வந்து அன்சிகா எக்ஸ்கியூஸ் மீ, திஸ் இஸ் மை நம்பர் ப்ளீஸ் டெக்ஸ்ட் மீ, ஐம் ஈவன் ஃப்ரெண்ட்ஸ் வித் சுந்தர்சி, அந்த மாதிரிலாம் வந்து பாட்டு இந்த படத்தில் வருதுன்னொன்னே அதை பண்ணி அதெல்லாம் உள்ளே வச்சு எனக்கு என்னென்னா ஹிப்ஹாப் அதுதான். ஹிப்ஹாப்னா என்னென்னா நம்ம இப்போ பொதுவாகவே ரேப் பாடல்கள் எடுத்துட்டிங்கன்னா வாழ்க்கை அனுபவங்கள் அப்படி தான் இருக்கும். ஸோ படத்துக்கு மியூசிக் டைரக்டராக ஒர்க் பண்ணிட்டேன். இந்த பாட்டு நான் ரேப்பாகவே இருக்கட்டுமே அப்படின்னு வைக்கும்பொழுது என்னோட இதுகளை எழுதுவேன். பொதுவாகவே நீங்கள் எதிர்நீச்சல் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா ஊ இஸ் திஸ் ஹிப்ஹாப் தமிழான்னு ஆரம்பிக்கும். ஸோ பொதுவாகவே ரேப்பர்கள் அவங்களோட ஒரு கருத்துக்களை கதைகளை எழுதுறது வழக்கம். ஸோ அப்படி எழுதின இந்த பாட்டில் அது அவருடைய பெரிய மனசு அதை வந்து அப்படியே ஷூட் பண்ணி அதை என்னை ஸ்க்ரீனில் கொண்டு வந்தது. இசையமைப்பாளரை பொறுத்த வரைக்கும் பாடலுக்கு இசையமைக்கிறது மட்டும் இல்லை, பின்னணி இசை சேர்க்கறது ஒரு சவால். அதை எப்படி சந்திச்சிங்க? ஆம்பளையில் முழுசாகவே பாட்டாகவே அணுகணும். எல்லாத்தையுமே வந்து பின்னணி இசையுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு சீனை பாடலாகவே அணுகணும். டக்குன்னு கற்றுக்கிட்டோம். அடுத்து இன்டர்நெட் நாளையிலேயே வந்து பின்னணி இசையை வந்து எப்படி கரெக்டான ஒரு அணுகிறதுங்கிறத விஷயத்தை கற்றுக்கிட்டு அதில் முடிந்த அளவுக்கு ஒரு ஒரு முழு மூச்சோடு இறங்கி ஒன்று பண்ணோம். தனி ஒருவனில் அதை மாஸ்டர் பண்ணிட்டோம். ஓகே பின்னணி இசைங்கிறது இதுதான் அப்படிங்கிறது. என்னென்னா எங்களுக்கு பொதுவாகவே நான் இல்லை யார் நீங்கள் இந்த மாதிரி வந்து மேலே ஏறி இந்த லேடரில் மேலே ஏறி வந்தாலும் அவங்களுக்கு இந்த பசி இருக்கும். மேலே ஏறி வரவங்க எப்படியாவது கற்றுப்பாங்க, எவ்வளோ சீக்கிரம் அந்த இதுக்குள்ளே அடாப்ட் பண்ணணும். எங்களுக்கு வந்து அன்றைக்கி டைம் இல்லை. ஏன் டைம் இல்லைன்னா ஒரு படம் தான். இப்போ அந்த ஒரு படம் மிஸ்ஸுன்னா அடுத்த படம் கிடைக்காது. கரெக்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு பின்னணியிலேருந்து வரும்பொழுது ஒவ்வொரு படமும் கவுண்ட் பண்ணி ஆகணும். ஸோ ஆம்பளையை விட இன்டர்நெட் நாளையில் பிஜிஎம் இன்னும் அடுத்த ஸ்டேஜ், அங்கேருந்து தனி ஒரு ஒன்றில் இன்னும் அடுத்த ஸ்டேஜ்னு தனி ஒரு ஒன்றில் தான் முழுமையாக ஓகே பின்னணி இசை இப்படி நம்மளால் பண்ண முடியும், இப்படி தான் பண்ணணுங்கிற எங்களுக்கான ஒரு விஷயத்தை அந்த படத்து மூலமாக அங்கே தான் நிறைவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பயணம் வந்து புதுசாக எல்லாம் ஒவ்வொன்றா கொண்டு வரோம், அந்த மாதிரி நிறைய பண்ணுறோம். பட் அதில் வந்து அந்த ஃபார்மேட்டை தெரிஞ்சுக்கிட்டோம். இதுதான் பின்னணி இசை. நாங்கள் அணுகிற விதம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நாங்கள் மேப்லாம் பண்ணி எந்தெந்த சீன் எப்படிங்கிறத மேப் பண்ணி அப்படிலாம் ஒரு இது பண்ணுவோம். நிறைய டைரக்டர்ஸ் அதுக்கேற்ற மாதிரி அடாப்டும் ஆகிட்டு அது கூட அடாப்ட் ஆகி வரும்பொழுது ரிசல்ட் நல்லா வரும். இப்போ அரண்மனை 4 வந்து பிஜிஎம் நல்லா பேசப்பட்டுச்சு. அதுக்கு என்னென்னா எங்களுக்கு அந்த ஃபார்மேட்குள்ளே சுந்தரனாவும் எங்களுக்கு கொடுத்துருவாரு பிஜிஎம்மோட ஃபார்மேட். ஓகே இவங்க இப்படி தான் பிஜிஎம் அணுகுவாங்கங்கிற ஒரு இது. ஸோ அந்த மாதிரி இடம் கிடைக்கும் பொழுது பயங்கரமாக ஒர்க் ஆகிடுது எங்கள் படங்களும். ஆதிக்கு பிடித்த இசையமைப்பாளர்கள் யார்? நான் வந்து முதல்ல என்னோடய எராவில் வந்து நான் வந்து சின்ன பையனாக இருக்கும்பொழுது ஏஆர் ரஹ்மான் சாரை கேட்டு தான் வந்து அதுதான் எங்களுடைய இது. வளர்ந்தக்கப்புறம் பல இசைகளை கேட்க ஆரம்பித்தேன். இளையராஜா சார் அதாவது வந்து அதெல்லாம் வந்து இன்னும் பிற்காலத்தில் தான் வந்து முன்னோக்கி போனேன், ரிவர்ஸில் தான். ஏன்னா அப்படி தான் வந்து இப்போ நம்ம ஒரு சின்ன பசங்களாக இருக்கும்போது அந்த காலகட்டத்தோட இசை என்னவோ அதை தான் கேட்போம். ஸோ அப்படி பார்க்கும்போது ரஹ்மான் சார், அதுக்கப்புறம் யுவன்னா, இவங்க 2 பேர் இசை தான் அந்த அடித்தளமாக என்னோடய ஃபார்மேட்டிவ் இயர்ஸில் அமைஞ்சது.
ஸோ இவங்க 2 பேரும் என்னோட இனி வரைக்கும் எனக்கு ஃபேவரட்டான மியூசிக் கம்போசர்ஸ். ஒரு பக்கம் இசையமைப்பாளராக தொடர்ந்து வாய்ப்பு வந்தாலும் இன்னொரு பக்கம் பாடுறதுக்கு உங்களுக்கு நிறைய படங்கள் வாய்ப்பு வந்தது. அனிருத் ஒரு பக்கம், யுவன் சங்கர் ராஜா, இப்படி பலரது இசையில் பாடியிருக்கீங்க. அந்த அனுபவம் எப்படி இருந்தது? பொதுவாக நான் பாடும் பாடல்கள் என்ன ஆகிடும்னா, அந்த இடத்துல பீட்டை பொதுவாக இப்போ ஒரு டியூன் போட்டு அந்த டியூனில் பாடி அப்படி பின்னணி பாடகரை என்ன ட்ரீட் பண்ண மாட்டாங்க. அந்த பாட்டோட இசையை கொடுத்துட்டு நீங்கள் இங்கேருந்து இங்கே வரைக்கும் உங்களோடது அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஸோ நான் அதை இப்போ யுவன் அந்த பீட் அமிச்சிட்டாரு, இதான்ப்பா பீட்டு, இதில் எனக்கு வேர்ஸ் வேணும்னா நம்மளே வந்து வெய் ராஜா வெய் நாங்கள் அதை பண்ணிடுறது. அப்போ அனிருத் பிரதர் வந்து இதுதான் பிரதர் பீட்டு. ஸோ இதில் அப்படின்னா நம்ம ஃபுல்லாக இப்போ கத்தி பாட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பீட் வந்துடுச்சு எனக்கு, ஒரு பேசிக் பீட். ஸோ ஃபுல் இதுவும் நான் ரேப் பண்ணி, ஏன்னா ஒரு ரேப்பரை அப்படி தான் அணுகுவாங்க. ஸோ எனக்கு அந்த டியூன் கொடுத்து இந்த டியூனுக்கு நீங்கள் வந்து ஒரு லிரிசிஸ் கேட்டிருந்தா அப்படி இருக்காது. ஒரு பீட்டு மட்டும் கொடுத்துருவோம், ஒரு பேசிக் பீட்டை கொடுத்துருவாங்க, நம்மளே அந்த பாட்டை முடிச்சு கொடுத்துருவோம். ஸோ அப்படி தான் இது வரைக்கும் எனக்கு இப்போ இந்த பாடுற அனுபவங்கள் எல்லாமே இப்படி தான் அமைஞ்சிருக்கு. ஸோ அது நம்ம இந்த இப்போ ரேப் பண்ணுறதுன்னா அந்த ரேப்பர் தான் அந்த டியூன் எல்லாமே நம்ம தான் பண்ணி ஆகணும். ஸோ எனக்கு பொதுவாக அப்படி வந்துடும், பீட்டாக வந்துடும், அதை நான் பாட்டாக முடித்தா அவங்களுக்கு திருப்பி அனுப்பிச்சிடுவேன். ஸோ அதுக்கப்புறம் அவங்க பின்னாடி கொஞ்சம் எக்ஸ்ட்ராலாம் ஆட் பண்ணிப்பாங்க, அந்த மாதிரி நடக்கும். உங்களை அப்படி தயார்படுத்திக்கிறதுக்கு எத்தனை நாள் எடுத்துக்குவீங்க? டக்கருன்னு என்னோட பாட்டு ஜல்லிக்கட்டு, அதெல்லாம் ஒரு 20 நிமிஷத்தில் எழுதிட்டேன். ஸோ அது சில டைம் ஃப்ரீ ஸ்டைலே பண்ணுவோம். பொதுவாக அது ஆரம்ப காலகட்டத்தில் நிறைய ஃப்ரீ ஸ்டைல் பண்ணுவோம். ஃப்ரீ ஸ்டைல்னா நீ பீட்டை போட்டிங்கன்னா அப்படியே மேலே கவிதைகளை பாட ஆரம்பிச்சிருவோம். ஸோ அந்த மாதிரி நிறைய இப்போ இந்த இதெல்லாம் என்னோட பழைய ஃப்ரீ ஸ்டைல்லேருந்து எடுத்தது. ஐம் பேக் ஃப்ரம் ஹெவன் யூ கேன் கால் மீ பரமசிவன் மவனை என்கிட்ட வச்சுக்கிட்ட நான் தான் உனக்கு யமன் அப்படின்னு வைராஜா வயல் ஒரு ஆரம்பம். அது வந்து பழைய ஸ்டேஜில் எங்கேயோ ஒரு பீட்டு போட்டு ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரீ ஸ்டைல் பண்ணதோட பழைய லிரிக் எடுத்து அந்த இடத்துல வச்சுக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி நிறைய ஃப்ரீ ஸ்டைல் பண்ணுவோம். ஸோ பொதுவாகவே கடன் அதை முடிக்கிறது வந்து ரொம்ப டைமே ஆகாது. ஆனால் அந்த ஜோனுக்குள்ளே வரதுக்கு டைம் ஆகும், அந்த மைண்ட் செட்டை ஏற்படுத்திக்கிறதுக்கு டைம் ஆகும். உக்காந்துட்டா 20 நிமிஷம், அரை மணி நேரம். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள்லாம் ஒரு பாட்டு போனதே இல்லை. ரொம்ப காம்ப்ளெக்ஸான பாடல்கள் போகும். கவன் படத்தில் வந்து கண்ணம்மா என் காதலின்னு பாரதியார் பாடல் எடுத்து ஒரு 6 ஜானரில் அப்படி மிக்ஸ் பண்ணி வரும். ஓப்பரா வரும், முடிஞ்சு இப்படி வரும், அந்த மாதிரி ஒரு 6 ஜானர் மிக்ஸ் பண்ணி வரும். அந்த பாட்டுக்கு நல்ல டைம் எடுத்துக்கிட்டோம். யார் என்ன சொன்னாலும் பாட்டுக்கும் டைம் எடுத்து பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு வாரம் அதை வந்து இது மிக்ஸ் பண்ணி அடுத்து போயிட்டு குட்லே கான்னு ஒரு ராஜஸ்தானி ஃபோக் சிங்கரை போய் அங்கே அதில் ரெக்கார்ட் பண்ணி திரும்ப இங்கே வந்து நம்ம ஆண்டனி தாசன் அண்ணனை கூப்பிட்டு அதை ரெக்கார்ட் பண்ணி அப்புறம் கொஞ்சம் டியூன் மாற்றி அந்த மாதிரி அதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கிட்டோம். பட் மோஸ்ட் ஆஃப் த பாடல்கள் அந்த எமோஷனில் டக்குன்னு உடனே வந்துடும். எப்படி இருந்தது அனிருத்தோட இவனோட பணியாற்றிய அனுபவம்? இதுல வந்து மற்ற பாடல்கள் மாதிரி உங்களுக்கு அந்த அனுபவம் கிடைக்கல? அந்த அனுபவம் கிடைக்கல. அங்க உட்காந்து டியூன் போட்டு ஆமா அவங்க வீட்டை அனுப்பிச்சிருவாங்க, நம்ம பாடி முடிச்சு கொடுத்துருவோம். அதனால வந்து அந்த கொலாபரேட்டிவா வந்து இப்ப இதுக்கு இந்த டியூன்ல பாடுங்க அப்படி இருக்காது. அந்த இது வரும், அதை அனுப்பிச்சிருவோம். அதனாலேயே என்னவோ இப்ப யுவன் அண்ணா எனக்கு ஒரு பாட்டு பாடினாரு, அப்ப நான் அவரை ரெக்கார்ட் பண்ணேன். அந்த அனுபவம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆனால் இந்த டியூன் அதாவது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவர்கிட்ட சொல்ல. ஏன்னா நம்ம பார்த்து அசந்து போய் முதல் முறையாக அவரு நம்ம இசையில் பாடுறாருங்கிறப்ப அரக்கியேன்னு ஒரு பாட்டு வந்து அன்பறிவு படத்துக்காக பாடினாரு. ஸோ அப்போ வந்து ஆனால் கொஞ்சம் மேலே பாடினா கேளுங்க, என்ன வேணும்னு கேளுங்க, இல்லைன்னா நானா உங்ககிட்ட நான் எப்படி கேளுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அது ரொம்ப இனிமையாக இருந்துச்சு. பட் அதுக்கு முன்னாடி பொதுவாக வந்து இந்த பீட் வந்துடும், நம்ம பாடி நம்ம ஸ்டுடியோலேருந்து அனுப்பிச்சிருவோம். அப்படி இருக்கிறனால அந்த கூட ஒர்க் பண்ண அந்த டைனமிக்ஸ் பெருசாக இல்லை. ஆதிக்கு பிடித்த பாடல்கள் யார் யார்? நான் சின்ன வயசுல கேட்டு எங்கள் வீட்டில் அடிக்கடி கேட்கறது வந்து டிஎம் சௌந்தரராஜன் அவர்களுடைய சீர்காழி கோவிந்தராஜன். இப்போ அவருடைய மகன் சீர்காழி சிவசிதம்பரம். இந்த மாதிரி இந்த பக்தி பாடல் முருகன் பாடல்கள் ஓடும் வீட்டில் நிறைய ஓடும். ஏன்னா நாங்கள் வந்து மருதமலைக்கு கீழே தான் இருந்தோம் வீடு. ஸோ அதனால வந்து நிறைய எங்கே போனாலும் அது ஓடும். நம்ம ஸ்கூல் முடிச்சு திரும்ப வந்தா மருதமலை இல்லை கிரிக்கெட் விளையாட போனா அந்த பாட்டு எங்கேயாவது இப்போ எப்போ பார்த்தாலும் டிஎம் சௌந்தரராஜன் அவர்கள் குரல் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ அதிகமாக கேட்ட குரல்னா அவர் குரல் தான் இளம் பருவத்தில். அப்புறம் பிடித்த பாடகர்கள் அப்படின்னா வந்து இன்னைக்கு எனக்கு வந்து இன்னைக்கு எடுத்துக்கிட்டா, இப்போ நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற இதில் எடுத்துக்கிட்டா சஞ்சித் ஹெக்டேன்னு ஒரு பையன் இருக்கான். நாங்கள் தான் முதல்ல அவனை திரை இதில் அவனை இது பண்ணோம், அறிமுகப்படுத்தணும். நிறைய பாட்டு பாடியிருக்கான். எனக்கு ஒரு 3-4 பாட்டு அவனோட குரல் ரொம்ப இதாக இருக்கும். இப்போ ரீசெண்டாக இருக்கிற சிங்கர்ஸில் கபில் கபில்னு ஒருத்தர் பாடிக்கிட்டு இருக்காரு. அவருடைய இந்த அடியே பாட்டு பாடினார்னு நினைக்கிறேன். அவருடைய வாய்ஸ் ரொம்ப யூனிக்கான ஒரு டோனில் இருக்கும். அண்டு லெஜெண்ட்ஸாக அப்படி சொன்னால் எஸ்பிபி சார், இவங்க எல்லாரையும் சொல்லலாம். தமிழ் மேலே எங்கே இந்த அளவு ஒரு ஆர்வம் உங்களுக்கு பிறந்தது? தாத்தா தமிழ் வாத்தியார், அப்பா தமிழ் கவிதைகள் ரொம்ப இது பண்ணி இந்த போட்டிகள்லாம் கலந்துப்பார்.
மூமேத்தா அவர்களோட ஏதோ ஒரு இதுலலாம் பரிசுலாம் வாங்கி அந்த மாதிரி அதெல்லாம் வச்சுருப்பார் வீட்டில். ஸோ அப்புறம் வந்து பாரதியார் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றிட்டு இருந்தார். ஸோ நம்ம வெளியில் போகும்பொழுதே பாரதியார் சிலை தான், அந்த யூனிவர்சிட்டி நீங்கள் போனீங்கன்னா முன்னாடியே பாரதியார் சிலை, அவ்வளோ பெரிய சிலை இருக்கும். ஸோ அந்த அந்த இதை சுற்றியே அந்த சூழலே வந்து தமிழுக்கான சூழலாக இருந்துச்சு. அப்புறம் என்னோட தமிழ் ஆசிரியர் திரு ராணியம்மாள் அவர்கள், அவங்க வந்து ரொம்ப ஊக்கப்படுத்துவாங்க. ஸோ அந்த அந்த சூழல்னால தமிழ்னு வீட்டுக்குள்ளே தமிழ் எப்பவுமே இருக்கும். ஸோ அப்பா வந்து MBA ப்ரொஃபஸர், ஆனால் வந்து தமிழில் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. தமிழில் நிறைய மார்க் வாங்கும்பொழுது இப்போ ஜென்ரலாக பொதுவாக ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் தான் வந்து அந்த கட் ஆஃப் மார்க்ஸ். பட் அதை தாண்டி தமிழில் நல்லா படித்தேன்னா எங்கள் அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவார். ஸோ அது அந்த நம்ம சின்ன வயசில் இருக்கும்பொழுது அப்பா இதுக்கு சந்தோஷப்படுறாருன்னு தெரிகிறப்ப நம்ம இன்னும் அதை நிறையா செய்வோம்ல. அப்படி ஒரு இதாக மாறினது போக போக ஒரு பயங்கர ஆர்வம்ங்கிறது பயங்கர ஒரு காதலாக மாறி நிறைய தமிழில் வந்து நிறைய படிப்போம், புக்கு படிப்பேன். எங்கள் அப்பா நிறைய புக்கு வச்சுருப்பாரு. சின்ன வயசுலேயே அதை படிக்க ஆரம்பிச்சாச்சு. ஸோ அப்படியே பள்ளி பருவம் முழுக்கவே வந்து தமிழ் நாவல்கள் நிறைய, சாண்டில்யன் அவர்களுடைய நாவல்கள். அதுக்கப்புறம் நான் ஸ்கூல் கிட்டத்தட்ட முடிகிறப்ப தான் வேல்பாரிலாம் வந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த முடிக்கிறப்போ இல்லை ஸ்கூல் பீரியடில் தான், அதுவும் அங்கே படித்த ஞாபகம் தான். அப்போ வந்து இதில் வரும், விகடனில் வரும். ஸோ அந்த ஒவ்வொரு தொடராக வரும். ஸோ அது சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு யவனராணியெல்லாம் வந்து ரொம்ப ஒரு ஏழாம் கிளாஸ் படிக்கிறப்ப 6-7லேயே படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எனக்கு வந்து பொதுவாகவே அந்த இதை வந்து இப்போ கவிதை போட்டிகள் போவேன். எங்கள் ஸ்கூல்லேருந்து கவிதை போட்டின்னு ஒன்று போனால் நாங்கள் என்ன தான் அனுப்புவாங்க. ஸோ அந்த ஒரு தமிழ் வந்து கெத்துங்கிற ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருந்தனால தமிழ் மேலே ஆர்வம் திரும்ப திரும்ப அதிகமாகிட்டே இருந்தது. ஸோ அப்படி அந்த ஆர்வம் வந்து தொடர்ந்து நாம் வந்து இப்போ பணியாற்ற ஆரம்பித்ததுக்கப்புறம் எங்கள் தமிழண்டா மூமெண்ட்டுன்னு ஒன்று ஆரம்பிச்சு அதில் தமிழின்னு ஒரு இது பண்ண அந்த ஆர்வம் வந்து மல்டிப்ளை ஒரு பாயிண்ட்ல என்ன ஆயிடுச்சுன்னா, எமோஷ்னலாக தமிழ் மேலே ஒரு காதல் இருக்கிறது, அது ஓகே. பட் அறிவுபூர்வமாகவும் இப்போ பொதுவாக எமோஷனாக என்னென்னா, இப்போ தமிழ் தான் பழமையான மொழி அப்படி இப்படின்னு நம்ம ஒரு எமோஷனில் சொல்லுவோம். பட் அறிவுபூர்வமாக அடுத்த தலைமுறைக்கு அது எந்த வகையில் எடுத்துகிட்டு போகணும், வெறும் பழம்பெருமை பேசுறதுல யாருக்குமே இது ப்ரொக்ரெசிவாக நம்மளால் போக முடியாது. ஸோ அப்போ அதுக்காக தான் தமிழண்டா மூமெண்ட் ஆரம்பிச்சு தமிழிங்கிற காணொலி எப்படி வந்து எழுத்துக்கள் உருவாச்சுங்கலேருந்து ஆரம்பிச்சு எப்படி வந்து தமிழ் எழுத்துக்கள் தமிழிலிருந்து அது தமிழில் சொன்னோம். தமிழி முடிஞ்ச உடனே ஆதிச்சநல்லூரை தோண்டணுங்கிறது தான் தமிழோட கிளைமேக்ஸ். இப்போ ஆதிச்சநல்லூர் தோண்டி ஒரு 4 நாள் முன்னாடி இரும்பு காலம் வந்து தமிழ் இதில் இருந்துச்சுங்கிற ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க. அந்த மொத்த பயணம் இருக்குல்ல, எப்படி இதை அறிவிச்சாங்கங்கிற பயணம் இருக்குல்ல, இந்த மொத்த பயணத்தையும் கடந்த 4 வருஷமாக டாக்குமெண்ட் பண்ணோம். தொல்லியல் துறை கூட அவங்ககிட்ட பர்மிஷன் வாங்கி தமிழி பண்ணனால அவங்களும் எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அதில் ஒரு 4 வருஷமாக இதை டாக்குமெண்ட் பண்ணி இது எப்படி இந்த இதுக்கு அரைவ் பண்ணாங்க. இப்போ எல்லாரும் நம்ம இரும்பு காலத்தில் தமிழர்களுக்கு ஒரு இரும்பு கால நாகரிகம் இருந்ததுன்னு நம்ம சந்தோஷப்படுறோம். ஆனால் அது எப்படி அதை கண்டுபிடிச்சாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை வச்சு ஒரு ஆவணப்படம் பண்ணியிருக்கோம். அது இந்த வருஷம் ரிலீஸ் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட 4 வருஷமாக அதை பண்ணிட்டே இருக்கும். போன வருஷம் ரிலீஸ் பண்ணலாம்னு நினச்சோம், அதுக்குள்ளே ஆய்வுக்கு அனுப்பிச்சாங்க. சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், ஆய்வுக்கு போய் ஏதாவது பயங்கரமான முடிவு வரும்னு பார்த்தா வந்துடுச்சு. ஸோ இப்போ இந்த வருஷம் அதை ரிலீஸ் பண்ண போகிறோம், பொருணை அப்படிங்கிற டைட்டிலில் அதை வச்சு. ஸோ இப்படி தமிழ் மொழி மேலும் தமிழ் இந்த வாழ்வியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மேலும் ஒரு தொடர்ந்து ஆர்வம். இந்த மாதிரி விஷயங்கள் தமிழண்டா மூமெண்ட் ஆரம்பித்தோம். அதில் இருக்கிற அறிஞர்கள் அடிக்கடி சந்திக்கிறனால இப்படி தொடர்ந்து அது மேலே ஒரு காதல் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. தன்னுடைய பையன் சரியான பாதையில் தான் பயணம் செய்கிறான் அப்படின்றத உங்கள் அப்பாவும் அம்மாவும் எப்போ ஏற்றுக்கிட்டாங்க? இல்லை, அவங்க இன்னுமே நினைக்கிறாங்க எனக்கு தெரியல. ஏன்னா வந்து நான் தனியொருவன் முடிச்சுட்டு அப்போ தான் பாப்புலாரிட்டி தனியொருவன் எல்லா பக்கமும் வருது. நான் ஃபிக்ஸ் ஆகிட்டேன், ஓகே நம்ம வந்து இசையமைப்பாளர் ஆகிட்டோம், நம்மளுக்கு வந்து எல்லாம் பயங்கர ஆஃபர்லாம் வருது. அந்த மாதிரி இருக்கும்பொழுது வீட்டில் உக்காண்ட்ருக்கேன். எங்கள் அம்மா வந்து எப்பவுமே வீட்டுக்கு போய் நம்ம அந்த ஆம்பளை படத்து முடிஞ்சோடனே நமக்கு ஒரு ஃபீல் வரும் இல்லையா, நம்ம சினிமா என்ன பாப்புலாரிட்டி அப்படின்னு வரும். வீட்டுக்கு போனால் இந்த காய் வாங்கிட்டு வா, சிக்கன் வாங்கிட்டு வா, அதெல்லாம் குறையன்னு நினச்சிங்க? குறையும்னு நினச்சேன். அதெல்லாம் வந்து சரி நம்மளை கொஞ்சம் ஒரு ஸ்பெஷாலிட்டி கொடுப்பாங்க, ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட். தம்பி காலேஜில் அப்போ தான் வந்து காலேஜ் முடிச்சுட்டு அவன் வந்து இப்போ எங்கள் ஃபாரின் படிக்க போகிறான். ஸோ அதுக்கு முன்னாடி வீட்டில் இருப்பான், அவனை அனுப்புங்க, அந்த ஒரு இது வரும் இல்லையா. நான் ஏன் நம்ம நான் ஒரு சின்ன ஸ்டார் ஃபீல் வரும் இல்லையா, செலிபிரிட்டி அப்படிங்கிற. ஆனால் வந்து சுத்தமாக அதுக்கு ஒரு மரியாதையே இல்லாத பொழுது நான் கண்டுபிடிச்சிட்டேன், ஓகே கடைசி வரைக்கும் இவங்க நம்ம வந்து இவங்களுக்கு வந்து புரியாதுங்கிறத ஒரு ஃபீல் கண்டுபிடிச்சிட்டேன். அப்புறம் தனியொருவனப்போ எங்கள் அப்பா ஒரு டீப்பான ஒரு கான்வர்சேஷன் இருந்துச்சு. அப்படியா? ஆமாம். என்னென்னா, சரி இது எவ்வளோ நாள் தான் பண்ணிகிட்டு இருப்ப, இப்போ பிஹெச்டி இது பண்ணி அடுத்து என்னன்னு பாரு, லைஃப் என்னன்னு பார்க்கணும்ல அப்படிங்கிறப்ப அதுக்கப்புறம் பிஹெச்டி இப்போ என்ரோல் பண்ண, வாழ்க்கைக்கு என்ன பண்ண போகிற அப்படிங்கிறப்ப ஓகே
ஓகே ரைட்டு. நம்ம வந்து இதை ஏன்னா எங்கள் வாழ்க்கையோட தரம் எந்த வகையிலையும் நாங்கள் உயர்த்திக்கல. சென்னையில் எந்த இடத்துல இருந்தோமோ, அதுவும் சுந்தரனா வந்து ரொம்ப சொன்னார், இங்கே பாரு இமேஜ் ரொம்ப முக்கியம், டைனிங் டேபிள்லாம் மியூசிக் போடக்கூடாது, ஒரு ஸ்டூடியோ மாதிரி ரெடி பண்ணுங்கன்னா அந்த எந்த ரூமை வாடகைக்கு எடுத்து இருந்தோமோ அங்கேயே வந்து ரெடி பண்ணிக்கிட்டோம். எங்கள் ஓனர், அவங்க பேர் சாந்தி ஆண்டி, அவங்க கால் ஆண்டி இது மாதிரி படம்லாம் கிடச்சிருச்சு ஆண்டி, பண்ண போகிறோம், பண்ணிக்கப்பா நீங்கள் அப்படின்னாங்க. உடனே அதை வீடு அங்கேயே வந்து ஸ்டூடியோ அந்த இதெல்லாம் வச்சு பக்காவாக ஸ்டூடியோ ஒருத்தரை கூப்பிட்டு வந்து ஸ்டூடியோ செட் பண்ணி தனி ஒருவனப்போ அங்கேயே ஒரு பெரிய ஹாலில் வந்து ரெக்கார்டிங் இதாக மாற்றி அங்கேயே தான் தங்குவோம். அப்படியே இருக்கப்போ இப்போ வீட்டுக்கு அப்பா அம்மா வந்து சென்னைக்கு பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னு எங்கேயாவது இங்கே ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு அப்படியே சரி வரட்டானாங்க அப்படின்னா உள்ள 10 பசங்க அதே மாதிரி இருப்போம். ஏன்னா 4 வருஷம் முன்னாடி எப்படி பார்த்தாங்களோ அதே இடத்துல வாழ்க்கை திறன் இருக்கும். அவங்களுக்கு ஒரு டவுட் வரும்ல, பையன் இங்கே இப்படியே தான் இருக்கான், என்னைக்கு இவனுக்கு நாளைக்கு கல்யாணம்லாம் இவன் எப்படி செட்டில் ஆவான் அப்படிங்கிற அந்த ஒரு நாங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்காமல் அப்படியே வந்து நாங்கள் பாட்டுக்கு ஜாலியாக இருந்தனால அப்படி ஒரு எண்ணத்தில் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நான் சொன்னேன், அப்பா இல்லைப்பா தனி ஒருவன் வந்து பெரிய ஹிட்டு, ஆமாம்மா எல்லாம் சொல்கிறாங்க, எல்லாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க, பட் இது அடுத்து நம்ம கெரியர்னு ஒன்று பார்க்கணும்ல, இல்லைப்பா நான் இதுதான் கெரியராக இது பண்ணிக்க போகிறேங்கிறப்ப அவருக்கு ஒரு சின்ன ஒரு வேளை இவன் வந்து இதில் இருக்கா, இதில் வந்து இவன் பொருள்லாம் ஈட்டி இவன் வாழ்க்கையை அமைச்சுப்பானாங்கிற ஒரு இது வந்து அங்கே கொஞ்சம் கிளியர் ஆகுது. அதுக்கப்புறம் நான் நடிக்கலாம் ஆரம்பிச்சக்கப்புறம் அவங்க வந்து ஓகே இது இவன் தான் கெரியர் போல், இவன் இதில் தான் இருப்பான் அப்படிங்கிறது அவங்க அந்த ரியாலிட்டிக்கு வந்துட்டாங்க. ஆனால் இன்னும் அந்த ஒரு செலிபிரிட்டி மரியாதை ஒன்று நம்ம எதிர்பார்க்குறோம்ல, அது இன்னும் வரைக்கும் அது வரமாட்டேங்குது. இப்போ கடைசி உலக பொருளில் தயாரிப்பாளராயிட்டு வீட்டுக்கு போனேன், அதே இதில் போயிட்டு அங்கேருந்து எங்கள் வீட்டில் நடந்தால் கொஞ்சம் தூரம் முன்னாடி ஒரு மளிகை கடை வரும், தக்காளி மட்டும் போய் வாங்கிட்டு வாங்கினாங்கம்மா. இல்லைம்மா நான் ரோட்டில் போனால் அதெல்லாம் ஒன்று யார் இங்கெல்லாம் ஒன்று யார் கண்டுக்கு போகிறா, நீ போய் வாங்கிட்டு வாப்போ அப்படின்ட்டாங்க. ஸோ அப்படி இப்போ இவன் நண்பர்கள்லாம் கூப்பிட்டு போவான் வீட்டுக்கு. ஸோ அவனுக்கு சொல்லுப்பா அவன் என்னப்பா இன்னும் விளையாட்டுத்தனமாக சுற்றிக்கிட்டு இருக்கான்னு இவங்களுக்கெல்லாம் திட்டுவிடுவோம். ஸோ அப்போ வந்து இவங்கெல்லாம் சொல்லுவாங்க, நீங்கள் வந்து செலிபிரிட்டிங்கிறத வந்து மற்றவங்க நம்பாட்டி பரவாயில்ல, உங்கள் அப்பா அம்மா நம்ப மாட்டேன்றாங்களேன்னு. ஸோ அப்படியே இப்படியே போய்கிட்டு இருக்கு. அது என்னென்னா வாத்தியார் 2 பேரும், அப்பா அம்மா 2 பேரும் வாத்தியாருங்கிறப்ப அந்த ஒரு கண்டிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு இந்த புகழ் இப்போ வளர்ச்சி அதெல்லாம் முக்கியம் இல்லை, அந்த ஒழுக்கம் கரெக்டாக எல்லாருக்கிட்டையும் கரெக்டாக நடந்து அதில் தான் அவங்க நம்மளோட சக்ஸஸை மெஷர் பண்ணுறாங்க. பையன் எந்த அளவுக்கு நிலையாக இருக்காங்கிறத வச்சு தான் அவங்க வந்து பையன் நல்லா இருக்காங்கிறத முடிவு பண்ணுறதுனால நமக்கு வந்து அந்த ஒரு இதை வந்து நமக்கும் இது தோன்றதில்லை, நம்ம ஒரு செலிபிரிட்டியாக நம்மளை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணுங்கிறது. ஏனோ அது சுற்றி இருக்கிற சூழல் அப்படி இருந்துச்சுன்னா, ஒரு இமேஜ் பேஸ்டாக மாறிச்சுன்னா நம்மளை ஃப்ளாண்ட் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையும். வாய்ப்புகளே அமையாதனால சரி இது தேவையில்லை அப்படிங்கிறது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம படங்கள்லாம் பண்ணி தயாரிச்சே முடிச்சக்கப்புறமும் இது எந்த வகையிலையும் நமக்கு தேவையில்லை போல், அப்படி ஃப்ளாண்ட் பண்ணுறதுனால எதுவுமே மாறப்போகிறதில்ல, உழைச்சா மட்டும்தான் மாறுங்கிற உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டனால நம்ம அதை எதிர்பார்க்கறதையும் நிறுத்தியாச்சு. கதாநாயகன் ஆகிறது அப்படின்றது எப்போ முடிவு பண்ணிக்கிறேன்? நான் மியூசிக் டைரக்டராக பண்ணிட்டே இருந்தேன். நிறைய இடங்களில் வந்து தெலுங்குலலாம் படம் பண்ணும்பொழுது இப்போ ஹீரோ வந்து சொல்லுவார். ஸோ அப்போ வந்து நம்ம பார்ப்போம், ஓகே ஹீரோவுக்கு வந்து பவர் அதிகமாக இருக்குது. ஓப்பனிங் அன்னைக்கு எனக்கு இன்னும் அது அப்படியே ஞாபகம் இருக்குது சார். விக்ரம் வேதா கூட ரிலீஸ் ஆகுது, பெரிய படம் ஒன்று கூட வருது, தேட்டர் கிடைக்குமான்னு பாருங்கள். எனக்கு தேட்டர் கிடைக்குமா அப்படின்னா அப்படின்னு, ஏன்னா தேட்டர் ஏன் கிடைக்காதுங்கிற ஒரு என்ன சொல்கிறாங்க இதோட ஒன்றுமே புரியல சார், பயந்துட்டோம். சினிமாவை தாண்டி பார்த்தீங்கன்னா பொது பிரச்சனைகள்லேயும் மிகுந்த ஈடுபாடு உங்களுக்கு இருக்குது. ஒரு பக்கம் ஜல்லிக்கட்டாகட்டும், எந்த போராட்டமாகும், அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? டக்கருங்கிற என்னோட கலை மூலமாக என்னால் ஒரு விஷயத்தை வந்து சொல்ல முடியும், மக்களுக்கு சொல்ல முடியும் அப்படின்னு. ஏன்னா இது வந்து இப்போ ஜல்லிக்கட்டு போராட்டம் நடக்கிறதுக்கு ஒரு வருஷம் முன்னாடி இந்த பாட்டை நான் போட்டு இது பின்னாடி என்ன இருக்குன்னு சொல்லி அது பெரிய நிறுவனங்களுடைய எதிர்ப்புகளை எல்லாம் சம்பாதித்து அதுக்கப்புறம் அந்த ஒரு வருஷம் வந்து இப்படியே போச்சு. அதுக்கப்புறம் அந்த போராட்டம் நடந்து இன்னைக்கு ஜல்லிக்கட்டு நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி ஜல்லிக்கட்டு இல்லாமல் இருந்தது. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.